நல்லோரை பகைக்கிற ஒரு காரியம், பழி வாங்கும் உணர்வு, குறிப்பா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மேல் காண்பிக்கிற விரோதம். அடுத்தது அன்எத்திக்கல் ஹெடோனிசம், பிளஷருக்காக, இன்பத்துக்காக எல்லாவற்றையும் விற்று விடுகிற ஒரு அனுபவம். எல்லாத்தையும் கொடுக்கிறதுக்கு தயார். இந்த இன்பம் கிடைச்சா போதும். அது ஒரு அமலேக்கியத்தின் கிரியை. அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய அற்புத காரியங்களின் மேலே விசுவாசத்தை வைக்கக்கூடாதபடி அறிவினாலே அதை அளக்க முற்பட்டு குழம்பி போய் கடைசியில் காணாம போகிற ஒரு தன்மை, கர்த்தரை கேள்வி கேட்பதற்கு தூண்டுகிற தன்மை. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த செல்ஃப் கண்ட்ரோல், சுயபலத்தை நம்புவதற்கு தூண்டுவது. ஆமென். இது எல்லாமே அமலேக்கியத்தின் கிரியை. இப்படிப்பட்ட கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா, ஆமென். அமலேக்கியத்தின் ஆவியோடு உங்களுக்கு ஒரு யுத்தம் இருக்குதுங்க. நீங்கள் இந்த பிளஷர், இன்பத்தை அனுபவிப்பதற்காக எதையும் கொடுக்கிறேன்றதை நிறுத்தணும். ஆண்டவரே, இன்பம் நீங்க தான் ஆண்டவரே, என்னுடைய பரவசம் நீங்க தான் ஆண்டவர். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா. பாவம் எனக்கு பரவசத்தை தர முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் எனக்கு இன்பத்தை தர முடியாது. பிசாசு அநேகரை வஞ்சிப்பதற்கு காரணம் என்னன்னா, பாரு, இன்பத்தை அனுபவி. நான் இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறேன்? இன்பத்தை அனுபவி. வாலிபர்களுக்கு முன்னாடி காண்பிக்கிறாங்க, பார், கஞ்சாவை இழுத்துப்பார், டாஸ்மாக்ல குடிச்சுப்பார், தவறான காரியங்களை போய் பாரு, தவறான காரியங்களை பயிற்சி செஞ்சு பார், பாவம் செஞ்சு பார். இப்படி இன்னைக்கு உலகத்துல புது புது பாவங்கள், நமக்கு தெரியாத, மற்றவர்களுக்கு சொல்லவே கூடாத அளவுக்கு கூசுகிற பாவங்கள் இன்னைக்கு பயங்கரமா உலகத்தை ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. இன்பத்துக்காக எல்லாவற்றையும் கொடுக்கிறவனாக அல்ல, அந்த பேரின்பத்திற்காக தன்னை தருகிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். இந்த இன்பம் கொஞ்ச நேரம்தான், ஆனால் பேரின்பம் நித்தியமா இருக்கும். அதுதான் ரட்சிப்பு, அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம்.